இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய இன்றைய இளைய தலைமுறையின் வாழ்க்கை நிலைமை. ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருந்தான். பெரிய பெரிய டாக்டர்களை போய் பார்த்து மருந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டும் கூட எந்தவித பயனும் கிடைக்கவில்லை. கடைசியில் அவனுடைய புத்திசாலி மனைவி ஒரு நாள் சொன்னாள், நீங்க மனுஷங்களுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர்களை விட்டு ஏதாவது ஒரு நல்ல வெட்டினரி டாக்டர் கிட்ட, அதாவது மிருகங்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய டாக்டர், அவங்க கிட்ட போய் உங்க உடம்பை காட்டுங்க, அவர்தான் உங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் என்று சொன்னாள். எனது மிருக டாக்டர் கிட்டயா? உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா என்று சீறினான் கணவன். எனக்கு ஒன்றும் கெட்டு போகல, உங்களுக்கு தான் எல்லாமே கெட்டு போய் கிடக்கு. காலங்காத்தாலே கோழி மாதிரி விடியறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறீங்க. அப்புறம் காக்காய் மாதிரி குளிச்சுட்டு குரங்கு மாதிரி லபக் லபக்குன்னு 2 வாய் தின்னுட்டு பந்தய குதிரை மாதிரி வேகமாய் ஆபீஸுக்கு ஓடி போறீங்க. அங்க போய் மாடு மாதிரி உழைக்கிறீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்றவங்க மேல கரடியா கத்துறீங்க. அப்புறம் ஆபீஸ் விட்ட உடனே ஆடு மாடுங்க மாதிரி பஸ்ல அடைஞ்சி வீட்டுக்கு வரீங்க. வந்ததும் வராததுமா நாள் பூரா வேலை செஞ்ச களைப்பிலே நாய் மாதிரி என் மேல சீறி விளறீங்க. அப்புறம் முதலை மாதிரி ராத்திரி சாப்பாட்டை சரக்கு சரக்குன்னு முழுங்கிட்டு எருமை மாடு மாதிரி போய் படுத்து தூங்குறீங்க. மறுபடியும் விடிஞ்சா அதே மாதிரி கோழி கதைதான். இப்படி இருக்கிறவங்களை மனுஷ டாக்டர் எப்படிங்க குணப்படுத்த முடியும்? அதனால தான் சொல்றேன், நாளைக்கே ஒரு கால்நடை டாக்டரை போய் பாருங்க என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள் மனைவி. என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கணவன் முழிக்க, கோட்டான் மாதிரி முழிக்காதீங்க போங்க என்று மனைவி கிண்டலாக சொன்னாள். இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.